ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னா, கோவிட்ஷீல்டு நம்ம தடுப்பூசி போட்டோம் இல்லையா? அஸ்ட்ராஜெனா கம்பெனி, யூகேவுடைய கம்பெனி இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, இதால வந்து பக்க விளைவு ஏற்படும், சைட் எஃபெக்ட் இருக்கு. மாரடைப்பு, அதே மாரி வந்து மூளை பாதிப்பு, மூல பக்கவாதம், ரத்தம் உறைவு இது போன்ற ஒரு ஏற்படும். கோவிட்ஷீல்டு போட்ட ஊசி போட்டவங்களால அது ஏற்படும். போட்டதுனால இந்த மாரி சைட் எஃபெக்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி யூகே அரசு வந்து கடந்த 4 நாட்கள் முன்னாடி வெளியிட்டது. இதுதான் இன்னைக்கு வந்து பரபரப்பா இருக்கு. மக்கள் ரொம்ப டென்ஷனாவும் இருக்கிறாங்க. நெறைய பேர் அது காமெடியாவும் என்ன பண்றாங்க, உயிரோடு விளையாடக்கூடிய செய்திகள் காமெடியா பண்ணி என்ன பண்றாங்க, காமெடி பண்றாங்க. இந்த கோவிட்ஷீல்டு போட்டவர்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்க. இப்போதைக்கு இல்ல. ஆனா, எந்த ஒரு கோவிட்ஷீல்டு, எந்த ஒரு தடுப்பூசி போட்டாலும் சைட் எஃபெக்ட் இருக்கு. அந்த சைட் எஃபெக்ட் தான் அந்த காலகட்டத்தில 2021ல போடும்போது 2020ல போடும்போது யுகேல ஒருவர் என்ன பண்ணாரு, ரத்தம் கசிவு ஏற்பட்டு அவரு இறந்து போனார். அதனால அவங்க வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு 1,00,00,000 1000,00,00,000 அவங்க என்ன பண்றாங்க, நஷ்ட ஈடு கேட்கறாங்க. அந்த ஒரு ஆய்வுல தான் இப்போ அந்த ஆய்வு என்ன பண்ணுது, ஆமா இந்த மாரி பாதிப்பு ஏற்படும். இதய நோய் ஏற்படும், ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அதே மாரி வந்து என்ன பண்ண மூல பக்கவாதம் ஏற்படும், ரத்த கசிவு ஏற்படும். இந்த மாரி நோய் எல்லாம் வந்து டிடிஎஸ் அப்படி சொல்லக்கூடிய சைட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சரி, அதனால இப்போ நம்ம பயப்படணுமா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இல்லங்க. பயப்பட தேவையில்ல. நெறைய பேர் இதில என்ன பண்றாங்க வந்து பயமுறுத்துறாங்க. அந்த மாரி எல்லாம் பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. அதே மாரி என்ன பண்றாங்க, ஒரு காமெடியாவும் எடுத்துன்னு போறாங்க. ஒரு சீரியஸான விஷயம், உயிர் சார்ந்த விஷயம். ஆல்ரெடி வந்து 1,75,00,000 பேர் இந்தியால வந்து கோவிட்ஷீல்டு வந்து போட்டிருக்காங்க. போட்டது என்னடா அப்படின்னு. ஏற்கனவே வந்து பிஜேபி அரசுனாலே ஒரு பயம் தான். மக்களை பத்தி சிந்திக்காது, உயிர பத்தி சிந்திக்காது. அப்படிப்பட்ட அரசு ஒண்ணு குடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, சந்தேகமாகவே வந்து என்ன பண்ணும், கோவிட்லயே வந்து எனக்கு வந்துருமா, எனக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி கொரோனான்னு செத்தோம். இப்போ கொரோனா ஊசி போட்டு செத்து சாவடிச்சுட்டானுங்களா, எங்க சந்ததிகள வந்து அழிச்சுட்டானுங்களா, எப்போ நமக்கு என்ன வியாதி வரும் அப்படின்ற மாரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த மாரி அச்சம் ஒண்ணுமே இல்லங்க. எந்த வேக்சின் போட்டாலும் 15 நாள், 30 நாள், 40 நாள் இதுக்குள்ள தான் சைட் எஃபெக்ட் வரும். நம்ம தமிழகத்தில நெறைய பிரபலங்கள பார்த்தோம். ஊசி போடும்போதே மறுநாள், 2ஆம் நாள்லாம் இறந்து போணும். அதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்தில தான் அவங்களுடைய பாடி கண்டிஷன பொறுத்து என்ன பண்ணும், அந்த சைட் எஃபெக்ட் வரும். எந்த தடுப்பூசி போட்டாலும் அதில் வந்து கண்டிப்பா வந்து பக்கவிளைவு இருக்கு. ஆனால் அது உடனடியாக காட்டும் தவிர, இப்போ காட்டாது. இப்போ நம்ம போட்டு என்ன ஆயிடுச்சு? 20, 21, 22, 24 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 3 வருஷத்துல இந்த சைட் எஃபெக்ட்னா கண்டிப்பா நம்ம பயப்பட தேவை. அதற்காக தான் இந்த காணொளி விழிப்புணர்வு தான. இது காமெடியாக எடுத்துக்கொண்டு நெறைய பேர் என்ன பண்றாங்க, பரப்புறாங்க. அதே மாரி 2 பேரும் என்ன பண்றாங்க, அச்சம் ஏற்படுத்துறாங்க. எப்பவுமே சொல்லுவேன், அச்சமே என்பது மிகப்பெரிய ஒரு நோய். பயம் என்பது மிகப்பெரிய நோய். அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோவிட்ஷீல்டு நம்ம போட்டிருக்கோம். அதோட பக்க விளைவு இருக்கு. ஆனால் இப்போ இல்ல. இப்போ 3 வருஷம் நமக்கு ஆயிடுச்சு. அதனால இல்ல. அந்த காலகட்டத்தில் இதனால ஏற்படும் அப்டின்னாங்க. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் அருளால் எதுவுமே ஏற்படல. நெறைய மக்கள் ஏற்படல. எத்தனையோ மக்களுக்கு வந்து இது உயிர காப்பாத்தி இருக்கின்றத நம்ம செய்யணும். சரி, இப்ப பிஜேபி அரசு வந்து எடுத்ததுனால தான் இது வந்து பயம் அப்படின்னு சொன்னா, ஆமா நம்ம வந்து என்னன்னா பிஜேபியோட அரசு மேல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் இவர்கள் செய்த அந்த அலப்பறை இருக்கு இல்லையா? அதுல நமக்கு ஆதங்கம் இருக்கு. இந்த பிஜேபி அரசு அது கொரோனா வந்துருச்சு. கொரோனா இருக்கும்போது என்னென்ன அரசியலெல்லாம் அவர் செய்தார்கள். முஸ்லீம் தான் கொரோனாவை கொண்டு வந்தார்கள் இந்தியா என்றெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பயங்கரமா அரசியல் ஒரு சமுதாயத்து மேல திணித்தார்கள். வெறுப்பு விஷயத்தை தூக்கி போட்டார்கள். அவர்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், கோவிட் ஊசி குடுக்க மாட்டோம், இவங்களுக்கு குடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, நாங்க தான் இந்தியாவுல வந்து இத்தனை ஆயிரம் உயிர காப்பாத்தணும் போனோம் அப்படின்னு சொல்லி பேனர் எல்லாம் போட்டு மார்த்தட்டினாங்களே, அதில எங்களுக்கு முரண்பாடு. ஏன்னா அரசு நீ தான்ப்பா செய்யணும். நீ தான் மக்களை காப்பாத்தணும். அது உன்னுடைய வேலை. அப்படின்னு சொல்லும்போது, இதை வைத்து அரசியல் செய்து மாரை தட்டிக் கொண்டார்கள். அதிலே நம்மள ஆதகம் இருக்கு. இருப்பினும், இந்த கோவிட் ஊசி போட்டதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏனென்று சொன்னால், இது கடந்து 3 வருடம் ஆயிடுச்சு. அதனால வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, சமூக வலைதளங்கள்ல வந்து இது சம்மந்தமா பயமுறுத்துறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக தான் இந்த காணொளி. இது சம்மந்தமா கூடுதல் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை என்றால், தாராளமாக இதில் கமெண்ட் செய்யலாம். நன்றி.